இந்த காலேஜில் இந்த கோர்ஸுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. இப்போ முக்கியமாக வந்து இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வெப்சைட்டில் வந்து அந்த கட் ஆஃப் இதெல்லாம் செக் பண்ணுறப்ப அந்த கோர்ஸ்க்கு பக்கத்தில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கும். இன்னொரு கோர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிராக்கெட்டில் வந்து எஸ்எஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி அந்த எஸ்எஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாஃபுக்கு சேலரி எல்லாமே வந்து உங்கள் ஃபீஸ்லேருந்து தான் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட்டோட ஃபண்ட்லேருந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நார்மலாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபண்டடில் அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கும் இந்த எஸ்எஸ்ல படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெரிய அளவு டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை உங்களுக்கு. எஸ்எஸ் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே கவர்மெண்ட் ஃபண்டடில் போகிறப்ப ஃபீஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். பட் எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் படிக்கிறப்ப ஃபீஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நிறைய வெப்சைட்டில் இந்த மாதிரி வருது. ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான். ஸோ எஸ்எஸ் அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டிங். இந்த எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு.